வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் கட்சியிலிருந்து விலகினார். தாவேகாவிற்கு பெரிய அதிர்ச்சி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகம் முழுவதும் நேற்று தாவேகா சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடந்தது. காலையில் போராட்டம் நடந்த நிலையில் மாலையில் அக்கட்சியில் இருந்து விலகிய பல இளைஞர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். அப்பொழுது தாவேகா உறுப்பினர் அட்டையை உடைத்தும் பூஸ்லி ஆனந்துடன் எடுத்துக்கொண்ட போட்டோவை கிழித்தும் போட்டனர். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன நிலையில் இது திமுகவின் அரசியல் நாடகம் என தாவேகாவினர் பதிலடி கொடுக்கின்றனர். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதுபோன்று ஒரு அவதூறான அரசியல்களை கையில் எடுத்து திமுக செய்து கொண்டிருக்கிறது என்றே கூறுகிறார்கள். தொடர்ந்து தாவேகாவுக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்து கொண்டு துவண்டு விட மாட்டோம். எங்களுடைய வெற்றி உறுதி, எங்களுடைய வளர்ச்சியும் உறுதி. 2026 தேர்தல் என்பது தம் மக்களுக்காகவும் தாம் இருக்கக்கூடிய களப்பணிகளை மக்களிடம் எடுத்து சொல்லி தமக்கான அரசியலை முன்வைத்து மக்களின் நல்வாழ்வை நாங்கள் 2026இல் பிரதிபலிக்க விளக்கை ஏற்றுவோம் என்று தாவேகாவினர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் 2026 தேர்தலுக்குள் வெறும் விதத்தில் கூட்டணி அமைத்து அவரவர்கள் என்ன மாதிரியான விருப்பங்களில் ஈடுபட போகிறார்கள் என்பது மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சியில் பார்த்திங்கன்னா சமீப காலமாக திமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைந்திருக்காங்க. காரணம் என்னவென்றால் தற்போது விஜய் கட்சி எப்படியாச்சும் பலவீனமாக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மேடைக்கு ரெண்டே கட்சிகளுடன் தான் போட்டி, டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சியில் பார்த்திங்கன்னா திமுக இருக்கக்கூடிய பலத்தை விட தாவேகா பலம் அதிகமாக இருக்குன்றதை உணர்ந்த திமுக தற்பொழுது எப்படியாச்சும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வசதி இழுக்கணும் அப்படின்ற பிளான்களை பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்டாக சீனியர் நிர்வாகிகளுக்கு, சீனியர் முக்கிய புள்ளிகளுக்கு கொடுத்திருக்கார்கள். ஸோ அவர்கள் எப்படி வேலை செய்யணுமோ, எப்படி எங்கெங்கே என்னென்ன காக்கா பிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி தட்டி தூக்கிடுவார்கள். ஸோ அது போன்ற வேலைகளில் தான் பார்த்திங்கன்னா அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் பெருமிதத்தில் அடுத்த இந்த இடத்தை பார்த்திங்கன்னா கைப்பற்றக்கூடிய நிலைக்கு பார்த்திங்கன்னா தாவேகாவும் திமுகவும் செல்லலாம் என்றும் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது 2026 ஆட்சியை பொறுத்து தான் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிப்பவர்களை பொறுத்து தான் அனைத்தும் மாற்றும். தேர்தல் மாற்றம், செய்தி மாற்றம், அடிப்படை மாற்றம், புரட்சி மாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் இதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி சேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.